ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆலினால் அம்பி சேனல்லேருந்து அம்பி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நான் ஒரு வாக்கிங் வரலான்னு சொல்லிட்டு கிரவுண்டுக்கு வரும்போது ஒரு லாங் போகலான்ட்டு நான் இருந்தேன் நாளைக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கிரவுண்டில் வந்து நான் வந்து மெக்கானிக் ஷாப்புக்கு போய் செக் பண்ணலான்றதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு திடீர்னு நான் இங்கே பார்த்தேன். என் ஃப்ரெண்டு பிரதாப் சிங் அப்படிங்கிறவரை. ஸோ அவர்கிட்ட நான் வந்து ஒரு பேசிக் செக் காரில் வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டிப்ஸு கேட்கலான்னு சொல்லிட்டு அவர்கிட்டே கேட்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஸோ இப்போ நானும் அவரும் இப்போ வந்து அவர் எனக்கு சில டிப்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு லாங் போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செக் பண்ணணும் காரில் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னெல்லாம் அவர் சொல்கிறாருன்றதை பார்ப்போம். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானது பேட்ரி. ஏன்னா நம்ம லாங் போகும்போது இப்போ சப்போஸ் இருட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு லைட் தேவைப்படும். அதுவும்லாம் இப்போ எல்லாமே சென்சார் வண்டி. ஸோ சென்சாரை பொறுத்த வரைக்கும் பேட்ரி சோர்ஸ் கண்டிப்பாக முக்கியம். ஸோ பேட்ரி சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கணும். ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா லாங் போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீன் கலராக ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி க்ரீன் கலராக ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சல்ஃபேஷன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சல்ஃபர் பேட்ரி. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா சல்ஃபர் ஓவர் சார்ஜிங் ஆனாலோ ஓவர் டிஸ்சார்ஜிங் ஆனாலோ என்ன ஆகும் அப்படின்னா சல்ஃபர் கண்டென்ட் லெக் வழியாக ஃபார்ம் ஆகும். ஸோ இதான் என்னன்னு சொல்லுவாங்க, லெக்குன்னு சொல்லுவாங்க. இந்த லெக்கில் என்ன ஆகும், இது வெளியே பிச்சுக்கிட்டு வெளியே வரும். ஸோ இந்த மாதிரி ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக க்ளீன் பண்ணி பேட்ரி லெவலில் செக் பண்ணிக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வித் இண்டிகேட்டரோட கொடுத்துருக்காங்க. இது க்ரீன் கலரில் தெரியுது. ஸோ இது ஓகே, க்ரீன் கலர் வந்து ஓகே தான். இது சப்போஸ் நமக்கு ஒயிட் கலராக தெரிஞ்சாலோ இல்லை அப்படின்னா ரெட் கலராக தெரிஞ்சாலோ நம்ம பார்க்கணும். இதுக்குள்ளேங்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ க்ரீன் கலராக தெரியுது. க்ரீன் கலராக தெரியுது. ஸோ க்ரீன் கலராக தெரியுதுங்கிறப்போ பேட்ரி நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஆமாங்க. அதே இது இந்த சைடில் ஆஷ் கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்துருக்கீங்களா? ஸோ இது இப்படி தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் பேட்ரி கண்டிஷன் அன்சார்ஜபிள் கண்டிஷனில் இருக்குது, இல்லைனா பேட்டரியில் ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் மல்டிமீட்டரை வச்சு பேட்டரியோட வோல்டேஜ் எவ்வளோங்கிறத செக் பண்ணிக்கணும். ஸோ எசென்ஷியலாக உங்கள் வண்டியில் வந்து ஒரு மல்டிமீட்டர், பிரேக் ஆயிலோடைய கொஞ்சம் ஸ்டாக்கு, ஸோ அந்தன் வந்து எத்திலின் கிளைகால் நான் சொல்லக்கூடிய அந்த ஆன்டி ஃப்ரீசிங் சொல்யூஷன் 1 லிட்டர் வாங்கி வச்சுக்கிறது தப்பு கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து என்னென்னா வைப்பருக்கு வரக்கூடிய வாட்டருங்க. ஸோ இந்த வைப்பர் வாட்டரில் பொதுவாக வந்து நல்ல தண்ணி மட்டும் யூஸ் பண்ணுங்கள், உப்பு தண்ணி யூஸ் பண்ணாதீங்க. அது மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும். கிளாஸ் சீக்கிரம் வந்து என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு விசிபிலிட்டி கம்மியாயிரும், டஸ்ட்டுலாம் இருக்கும். ஸோ அதனால் எடுத்தவொடனே வைப்பர் போடாதீங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நீங்கள் வைப்பர் போடணும். இப்போ லாங் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பஸ்ஸிலலாம் பார்த்துருப்பீங்க டிரைவிங். ஸோ என்ன பண்ணுவாங்க, டிரைவர் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே மேலே தண்ணியை ஊற்றுவார், கிளாஸுக்கு மேலேருந்து ஊற்றுவார். அப்போ என்னாகும் அப்படின்னா மேலே இருக்க டஸ்ட்லாம் கீழே அப்படியே என்னாகும் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக வலிச்சுட்டு கீழே வந்துடும். அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். எடுத்தவொடனே நீங்கள் வைப்பர் போட்டு அடிக்கும்போது சில பேர் ட்ரையாக போட்டு வைப்பர் அடிப்பாங்க. அப்படி அடிச்சிங்கன்னா அந்த டஸ்ட்னால் உங்கள் கிளாஸஸ் வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகும். ஸோ இதனால் நீங்கள் நைட் டைம் விசிபிலிட்டி கம்மியாயிரும். ஓகேங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூஸ் பாக்ஸ் செக் பண்ணணும். ஃபியூஸ் எப்படி செக் பண்ணணுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இது மேக்ஸிமம் யாரும் செக் பண்ணுறதே இல்லை லாங்லாம் போகும்போது. பட் செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஸோ இந்த ஃபியூஸ் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூஸ் பாக்ஸில் இந்த பக்கம் 2 பக்கம் லேட்ச் இருக்கும். ஸோ இந்த லேட்சை வந்து ஜென்டிலாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி 2 பக்கம் ஈவனாக ப்ரெஸ் பண்ணி இந்த வண்டி மாடல் வந்து பார்த்தீங்கன்னா டொயோட்டோ எட்டியோஸு. ஸோ இந்த மாடலுக்கு வந்து ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நம்ம எடுத்தாச்சு. இதை சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்படியே எடுத்து பார்த்துட்டு இதில் எது போச்சு அப்படின்னு சொல்லி தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. சார் நிறையா ஃபியூஸ் இருக்குது, இதில் எது எந்த ஃபியூஸ்க்கு வர்றது அப்படின்னு சொல்லி தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த கேப்பை ஜஸ்ட் அப்படியே நீங்கள் என்ன பொசிஷனில் வச்சுருக்கீங்களோ அதே பொசிஷனில் இப்படி திருப்பினீங்க அப்படின்னா உள்ள எந்தெந்த இதுக்கு என்னென்ன ரேஞ்சில் ஃபியூஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒவ்வொரு வண்டிக்கும் அந்தந்த வோல்டேஜுக்கு தகுந்த மாதிரியும் அந்தந்த ஆம்ஸுக்கு தகுந்த மாதிரியும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஃபியூஸ் டிசைட் பண்ணி போட்டிருப்பாங்க. பொதுவாக ஆம்ஸ் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆம்பியர் ரேட்டிங் மட்டும்தான் அந்த ஃபியூஸ் வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கு மேற்கொண்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரம் பேட்ரி உங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஏதாவது எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் வந்து உள்ளே இருக்கக்கூடியது எதையாவது போச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு ஓவர் ஆம்ஸ் ஃபியூஸ்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா சீக்கிரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் ஃபியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு கிளிப் கொடுத்துருக்காங்க. இந்த கிளிப்பை எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு கிளிப் நான் கழட்டி காமிக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா 30 ஆம்ஸ் ஃபியூஸு. இந்த ஃபியூஸ் நல்லா இருக்கா இல்லையாங்கிறது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா இது ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு இந்த கிளிப்பை இப்படி கிளிப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் துணி காயப்படுற கிளிப் மாதிரி தான் இருக்கும். இது ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு இதை இப்படி இழுத்திங்கன்னா வெளியே வந்துடும். ஸோ இதுதான் ஃபியூஸுங்க. இப்போ இந்த ஃபியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த
யூ ஷேப்பில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த யூ ஷேப்பில் இருக்குது கண்டினியூட்டியை காமிக்குது. ஸோ அந்த யூ ஷேப்பில் இருக்குது அந்த மாதிரி ஜாயிண்ட் கண்டிஷனில் இருக்கணும். சப்போஸ் அந்த யூ ஷேப்பில் இருக்குது பிரேக் ஆகிருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபியூஸ் வந்து போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு ஸ்பேர் ஃபியூஸ் வந்து அதுலேயே கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்காத பட்சத்தில் நீங்களே ஓப்பன் பண்ணி இதுக்கு உங்களுக்கு என்னென்ன ஃபியூஸ் இருக்குங்கிறதுக்கு உண்டான ஸ்பேர் நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது நல்லதுங்க. ஸோ இதுவும் எசென்ஷியலாக நீங்கள் ஒரு வண்டியில் லாங் போகும்போது வச்சுக்கிறது உங்களுக்கு சேஃப். ஸோ இந்த ஃபியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ஸோ இந்த ஃபியூஸில் வந்து ஃப்ரண்ட்டு ஃபோக் லேம்ப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரண்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வரக்கூடியது 3 ஸ்பேரு, இது கீழே வருது. ஸோ அதில் வந்து இந்த 3 ஸ்பேரு. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா 15 amps அதை வந்து டோம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஃபியூசஸ், அதாவது இந்த டோமு, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டுக்கு வரக்கூடியது. ஸோ அண்ட் தென் இந்த பார்க்கிங்க்கு வரக்கூடியதெல்லாம் வரும். ஸோ எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங்க்கு வரக்கூடியது 50 amps ஃபியூஸு. ஸோ அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபேனுக்கு 30 amps ஃபியூஸு. ஸோ இந்த மாதிரி வைபருக்கு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்கள் வண்டி மாடல் என்ன, அந்த வண்டி மாடலுக்கு உண்டான உள்ள ஃபியூஸ் பாக்ஸில் இருக்கக்கூடிய வைப்பருக்கு என்னென்ன ஃபியூஸு அப்படிங்கிறத நீங்கள் எசென்ஷியலாக தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இல்லை தெரியாட்டியும் கூட அந்த வண்டியோடைய அந்த புக்கை வந்து நம்ம உள்ளே வச்சுக்கிறது நல்லதுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமானது இன்ஜின் ஆயில். ஸோ இன்ஜின் ஆயில் மெயினாக எல்லோரும் செக் பண்ணிடுவாங்க. பட் சில பேர் வந்து செக் பண்ணுறதே இல்லை இப்போல்லாம். ஸோ நம்ம வந்து ஈவன் ஒரு கொஞ்சம் கிலோமீட்டர் போனாலும் செக் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு முதலே சொன்னேன், உள்ளே இருக்கக்கூடிய டேஷ்போர்ட் கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ஆயில் ப்ரெஷர் சுவிட்ச் காமிக்கும்னு நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியே. ஸோ அந்த மாதிரி அதில் காமிச்சிச்சுன்னா ஒன்று ஆயில் லெவல் கம்மியாக இருக்கும், இல்லை ஆயில் லீக் ஆகிட்டு இருக்குங்கிறது உண்டான அர்த்தம். சரிங்களா? ஸோ அது நீங்கள் என்னங்கிறத செக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஆயில் லெவல் செக் பண்ணுறதுக்கு, ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆயில் டிப்ஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிப்ஸ்டிக்கை இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆயில் லெவல் தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், ஆயிலை இப்படி நம்ம டச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு நரன்னு ஆயில் இருந்துச்சு, ஒரு விஸ்காசிட்டி கம்மியாக இருக்குது, அது ஒரு மாதிரி வளவளப்பு தன்மை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆயில் போயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கிலோமீட்டர் பேசிஸில் நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் மெயினாக ஆயில் லெவல் நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 லெவல் இருக்குது. இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட்டு. ஸோ இது மினிமம் பாயிண்ட்டு, இது மேக்ஸிமம் பாயிண்ட்டு. மினிமமாவது ஆயில் கண்டிப்பாக இருக்கணும். மினிமம் இருக்கிறத விட கொஞ்சம் மேக்ஸிமம் இருக்கிறது தான் பெஸ்ட்டுங்க லாங்கெல்லாம் போகும்போது. ஸோ இதில் மேக்ஸிமம் பாயிண்ட் இது. ஸோ இதுக்கு எக்ஸீடாகவும் ஆயில் ஊற்றிடக்கூடாது. ஸோ இந்த லெவல் மட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணி இந்த வண்டியில் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ ஸோ அந்த ஆயிலை அந்த லெவலில் அந்த இதில் நம்ம வாங்கி ஊற்றிக்கணும். இப்போ இந்த பிசுபிசுப்பு தன்மை கரெக்டாக இருக்கா அப்படின்றது கொஞ்சம் இது வந்து பார்த்திங்கன்னாங்க சார், நம்ம இப்படி தொட்டு பார்க்கும் போதே நமக்கு ஆயிலுடைய விஸ்காசிட்டின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ என்ன அப்படின்னா தொட்டு பார்க்கும்போது அந்த பிசுபிசுப்பு இருக்கணும். இப்போ நம்ம ஒரு ஆயிலை நம்ம கையில் தேய்க்கும் போது எப்படி இருக்குன்னா அந்த வளவளப்பு தன்மை இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த வளவளப்பு தன்மை இருக்கிறத வச்சு தான் அந்த ஆயிலுடைய தன்மை இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய இரும்பு ஒரு பொருள் வந்து உராயிரதை கம்மி பண்ணுறது தான் ஆயிலோட வேலை. ஃப்ரிக்ஷனை கம்மி பண்ணுறது தான் வேலை. ஸோ அந்த ஃப்ரிக்ஷன் கம்மி பண்ணுற தன்மையே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஆயிலோடைய விஸ்காசிட்டியை பொறுத்தா இருக்குது. ஸோ இதையே விஸ்காசிட்டியே கம்மியாக இருக்குங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஆயில் லெவல் வந்து நல்லா இருக்காதுங்க சார். ஸோ விஸ்காசிட்டி தான் மெயின். இப்போ இதுக்கு ஆயில் மாற்றணும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறீங்க நீங்கள்? இல்லை சார், ஆயில் நல்லாயிருக்கு. ஏன்னா உங்களுக்கு கையில் வச்சதுக்கப்புறம் இதில் உள்ள தொட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீ செக் பண்ணுறது சொல்கிறேன் பாருங்க, இப்படி தொட்டு பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு வளவளப்பு தன்மை இருக்கணும். ஸோ இதில் இருக்குது. ஓகே. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்தவொடனே ஆயில் லெவல் இப்படி செக் பண்ணக்கூடாதுங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க. நல்லா ஒரு டைம் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு இப்படி வெளியே எடுத்து ஃபஸ்ட்டு தொடச்சிக்கோங்க. க்ளீனாக ஒரு கிளாத்தை வச்சு தொடச்சிக்கோங்க. ஸோ தொடச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளீனாக ஆயிரும். ஸோ க்ளீன் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஜென்டிலாக இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பி இதை ஜென்டிலாக நீங்கள் எடுக்கணும். எடுக்கும்போது இதோட ஆயில் லெவல் உங்களுக்கு தெரியும். ஸோ இது வரைக்கும் இருக்குது. ஸோ அப்படின்னா உங்களுக்கு ஆயில் லெவல் மேக்ஸிமம் லெவலில் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம மெயினாக செக் பண்ணிக்கலாம். ஸோ பெரும்பாலானவங்க இதை அதிகமாக செக் பண்ணுறதில்ல. இது செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ ஏர் ஃபில்டர்லாம் வந்து நீங்கள் லாங் போகும்போது கொஞ்சம் க்ளீன் பண்ணி போட்டுக்கிறது நல்லது. நீங்களே வந்து மேக்ஸிமம் தட்டி போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது.
சப்போஸ் உங்களுக்கு சொல்கிறேன் இது கிளிப் டைப்பு. ஸோ அதனால் கிளிப் டைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 லேட்ச் கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு. ஸோ இந்த 2 லேட்ச்சில் இதான் ஏர் ஃபில்ட்ருங்க. ஸோ இதான் ஏர் ஃபில்ட்ரு. ஸோ இன்ஜினுக்கு வரக்கூடிய ஏர் ஃபில்டர் இது தான். இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஸோ இந்த டக்ட் நேராக டர்போ சார்ஜருக்கு போகுது. ஸோ டர்போ சார்ஜர் மூலமாக தான் என்ன ஆகுது, ஸோ இது உள்ளே போய் ஏர் இன்ஜின்குள்ளே போகிறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ டர்போ சார்ஜர் பற்றி நான் அடுத்ததில் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஏர் ஃபில்டரை நீங்கள் ஜஸ்ட் இந்த 2 லாட்சையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்தீங்க அப்படின்னா தனியாக வந்துடும். ஸோ இதில் உள்ளே இருக்கக்கூடியது வந்து பேப்பர் டைப் ஃபில்டருங்க. எலிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் எலிமெண்ட்டு. இதை கீழே என்ன பண்ணிக்கலாங்க, தட்டிக்கலாம் இல்லை ஏர் பிடிச்சி போடுறதுனாலும் போடுங்க. உங்கள்கிட்ட ப்ளோயர் இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ளோ பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டஸ்ட் எவ்வளோ தூரம் வருதுன்னு தெரியுதுங்களா? ஸோ இதெல்லாமே டஸ்ட்டு தான். ஸோ இதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏர் ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் நிறையா எலி வந்து இதுக்குள்ளே தான் போயிடும். ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த வழியை தான் ஏர் வந்து இதுக்குள்ளே போகுது. ஸோ இதுக்குள்ளே போயிட்டு ஃபில்டர் ஆகிட்டு இந்த வழியாக வருது. ஸோ இந்த எலிமெண்ட் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏர் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக எலி வந்து இதுக்குள்ளே தான் போயிடும். எலி இதுக்குள்ளே போயிட்டு இது வழியே தான் இதுக்குள்ளே போய் உட்காந்துக்கும். ஏன்னா நிறைய நாள் நம்ம காரை நிப்பாட்டி வைக்கிறங்காட்டி இதுக்குள்ளே போய் நமக்கு உட்காந்துரும். உள்ளே பாருங்கள், ஏர் தான் ஏர் ஃபில்டர் பாக்ஸு. ஸோ இவ்வளோ பெரிய ஹோல்ஸ் இருக்கங்காட்டி கண்டிப்பாக போயிடும். ஸோ இதனால் வந்து இந்த பக்கம் தான் டஸ்ட்டான ஏர் வரும். ஸோ இந்த பக்கம் டஸ்ட்டான ஏர் உள்ளே வந்துட்டு இந்த பக்கம் தான் க்ளீனான ஏர் இந்த வழியாக தான் இன்ஜின்குள்ளே போகுதுங்க. இதான் மாஸ் ஏர் ஃப்ளோ சென்சார். எவ்வளவு மாஸ் ஆஃப் ஏர் உள்ளே போகுதுங்கிறத இதுதான் ரீட் பண்ணி சொல்லும். ஸோ இது இங்கே வரக்கூடிய சென்சார். ஸோ இதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதான் ஏர் ஃபில்டர் பாக்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதை வந்து இந்த மாதிரி தட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த பொசிஷனில் இதே மாதிரி வச்சு ரப்பர் பீடிங் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி போட்டுக்குங்க. ஸோ இந்த 2 லாட்சில் போட்டு லாக் பண்ணிவிட்டு ஸோ இந்த வண்டி வந்து எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங்க. அதனால் வந்து இதுக்கு வந்து ஆயில் இருக்காது, பவர் ஸ்டேரிங்க்கு ஆயில் இருக்காது. ஸோ இது பேட்ரி மூலமாக தான் ரன் ஆகக்கூடியது. ஸோ இது வந்து ப்ரஷ்லெஸ் மோட்டர் மூலமாக வேலை செய்யும் இந்த மோட்ரு. ஸோ இதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். அந்த இது என்னென்ன சென்சார்ஸ் வருது, எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதையும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்ப எனக்கு பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஒரு லாங் ட்ராவல் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை கண்டினியூஸாக நான் சக்ஸஸிவாக தந்துட்டுருக்கேன். பிரதாப் சிங்க்கு ரொம்ப தேங்க்ஸு. ஸோ அடுத்த வீடியோஸில் சென்சர்ஸை பற்றி, இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸை பற்றி, காரில் இருக்கிற ஃபீச்சர்ஸை பற்றி பார்ப்போம். கண்டிப்பாக கார் வச்சுருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஓகே சார். ஸோ என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. ஸோ எதர்ச்சியாக நம்ம சந்தித்தோம். ஸோ சந்திச்சும் போது நீங்கள் சொன்னது ரொம்ப தேங்க்ஸு. ஸோ இது மூலமாக மற்றவங்களுக்கும் என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஆட்டோமொபைலில் இருக்கக்கூடிய ஒரு இதுக்குனால எனக்கு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார். ஸோ இது மூலமாக மக்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக லாங் போகும்போது போயிட்டு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார்.